வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். கும்பகோணம் டவுனில் 6 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால், கிச்சன், 2 பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமும், 2வது மாடியில் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் கொடுத்து தாராளமாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து நல்ல சௌரியமான வீடாகவே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை கட்டி 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த வீட்டை தெற்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 2100 சதுரடி. வீடு கட்டியிருக்கிற பில்டப் ஏரியான்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 2000 சதுரடி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2000 சதுரடி, செகண்ட் ஃப்ளோர் 800 சதுரடி, மொத்தம் 4800 சதுரடிங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதுதாங்க கும்பகோணம் பழைய பாலக்கரை. இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் டவுன் லிமிட்டில் தாங்க இந்த வீடு உள்ளது. டவுன் லிமிட்டில் இருக்கிறதுனால முனிசிபாலிட்டி வாட்டர் கனெக்ஷனும் பாதாள சாக்கடை கனெக்ஷனும் உண்டுங்க. இதுதாங்க இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. எலிவேஷனை ஏசிபி ஷீட் வித் டிரான்ஸ்பரண்டான கிளாஸோட ப்ளூ கலரில் ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு 2 கேட்டு கொடுத்து அதை பிரிக்கூர் காம்பவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டு கிரில் ஒர்க் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல டிசைனோட மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நார்மல் என்ட்ரிக்கு ஒரு கேட்டும், கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய கேட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பார்க்கிங் ஏரியா சைஸ் 16க்கு 10. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலேயே வீட்டுக்கு பின்பக்கம் போகிறதுக்கான ஒரு வழியும் கொடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலேட்டும் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் சுமார் ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் எஸ்எஸ்சிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ள வராண்டா ஏரியாவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமில் செய்த நல்ல ஸ்ட்ராங்கான சேஃப்டி கேட் கொடுத்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வராண்டாவோட சைஸ் 8க்கு 5.5. தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரை அழகான டிசைனோட கொடுத்து பக்கத்தில் 2 டிசைன்டு ஃப்ரெஞ்சு டைப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்து உள்ள ஃபோயர் ஏரியா சைஸ் 8க்கு 9.5. ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஹால் என்ட்ரன்ஸுக்கு ஒரு ஆர்ச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லிவிங் ஹால் கம் டைனிங் சைஸ் 27க்கு 13. ஃப்ளோருக்கு ப்ரௌன் கலரில் வெட்டிபிள் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இடது பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை ஃபோல்டிங் டைப்பில் கொடுத்து இந்த லேண்டிங் ஏரியாவை வால் பெயிண்டிங் ஒர்க்கோட நல்ல ரிச்சாகவே பிளான் பண்ணி சீலிங்கில் ஒரு அழகான சாண்டிலிவர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷனை மிரரோட கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழே உள்ள ஏரியாவில் ஒரு ஷோ கேஸும் டிவி கேபினட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது தென்கிழக்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 13க்கு 11. ஃப்ளோருக்கு அதே டைல்ஸும், வெண்டிலேஷனுக்கு ரோடு சைடை பார்த்த மாதிரி ஒரு ஜன்னலும், சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்து லைட் கலரில் பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்து பாத்ரூமில் லிண்டல் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் டோரை கிளாஸ் டோராக கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்கிழக்கு மூலையில் உள்ள அழகான மாடுலர் கிச்சன் சைஸ் 11.25க்கு 13.75. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் அருமையான கலரில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் 3 பக்கம் கொடுத்துருக்க டைல்ஸும், எல் ஷேப்பில் உள்ள டேபிள் டாப்பை கொடுத்துருக்க கிரானைட் கலரும், பேஸ் கேபினெட், ஓவர் ஹெட் கேபினெட் கலரும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ஃபினிஷிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்தில் உள்ள, அதாவது வடமேற்கு மூலையில் உள்ள 2வது பெட்ரூம் சைஸ் 10.5க்கு 12. ஃப்ளோருக்கு அதே டைல்ஸும், லைட் கலரில் பெயிண்டிங்கும், ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கு கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க.
அடுத்து 2வது பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் இடையே உள்ள ஸ்பேசியஸான ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இதுக்கும் ஒரு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. மிரரோட ஒரு வாஷ் பேஷனும் மேலே ஸ்டோரேஜுக்கான ஒரு லாஃப்டன் டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு காமன் பாத்ரூமும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் தனித்தனியாக கொடுத்து ரெஸ்ட் ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டும் இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுக்கு கிராண்ட் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்து இந்த லேண்டிங் ஏரியாவையும் ஓவர்லுக் வியூவையும் நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த ஏரியாவை மினி தியேட்டர் கான்செப்டில் பிளான் பண்ணதுங்க. சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவோட சைஸ் 15.5x10. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெரிய ஹால். ஃப்ளோருக்கு அதே டைல்ஸும் லைட் கலரில் பெயிண்டிங்கும் ஒரு வாஷ் பேஷனும் மிரரோட கொடுத்து அழகான ஒரு மீன் தொட்டியும் வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 3வது பெட்ரூம். சைஸ் 11x9.5. அதே டைல்ஸ், லைட் கலரில் பெயிண்டிங், வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்து கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 3வது பெட்ரூம். சைஸ் 11x9.5. அதே டைல்ஸ், லைட் கலரில் பெயிண்டிங், வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்து கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது 5வது பெட்ரூம். சைஸ் 10x12. அதே டைல்ஸ், மைல்டு கலரில் பெயிண்டிங்கும் ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்து இந்த அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு அழகான பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுக்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸும் SS ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேயே டீக்குட் மெயின் டோரை கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால். சைஸ் 18x13. ஃப்ளோருக்கு வெற்றிஃபைட் டைல்ஸும் லைட் கலரில் பெயிண்டிங்கும் சீலிங்கில் ஒரு ஆர்னமெண்ட் லைட்டும் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கிளாஸ் டோர் உள்ள ஒரு பெரிய ஷோ கேஸும் மேலேயும் கீழேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது 6வது பெட்ரூம். சைஸ் 10x10. ஃப்ளோருக்கு டைல்ஸும் அருமையான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும் வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்து மேலே உள்ள லாஃப்ட்டுக்கும் டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. அடுத்துள்ள இந்த டெரஸ் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்து டெரஸ் ஏரியாவுக்கு வெதரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை GI ரூஃபிங் ஷீட்டால் கவரப் பண்ணி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிற அளவுக்கு இந்த ஏரியாவை சௌரியமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை மெட்டல்லே கொடுத்து இந்த ஓப்பன் டெரஸுக்கும் வெதரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜுக்காக ஒரு பெரிய வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். கும்பகோணம் டவுன் லிமிட்டில் பார்த்து கட்டியிருக்கிற இந்த வீட்டின் விலை 1,40,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மன விருப்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விட்டு தருகிறோம். எங்களது அலுவலகம் முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12,
பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம்.